ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது ஒரு முழு ஆரஞ்சை போட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆரஞ்சு கேக். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹோல் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. அதை பாதியாக கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு சீடு கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா சீட்டில் தான் வந்து அந்த கசப்பு இருக்குது. அதனால் எல்லா சீடையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்சை தோலோடி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடலாம். கட் பண்ண ஆரஞ்சை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது அகாரோ பிளெண்டரோட மிக்ஸி ஜார். ஸோ அந்த பிளெண்டரில் தான் இந்த கேக் பேட்டரே நம்ம பண்ண போகிறோம். அதில் வந்து ஆரஞ்சை போட்டுட்டு சுகர் போட்டுட்டு 2 முட்டை அதையும் உடச்சி ஊற்றிட்டு இதில் வந்து 1/2 கப் ஆயில் இல்லைன்னா உருக்குன பட்டர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா அதில் வந்து மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு அகெயின் பல்ஸ் பண்ணி எடுங்க. ஒரு 3-4 பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு லோஃப் பேனில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கேக் பேட்டரை ஊற்றி அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது அகாரோவோட ஓடிஜி அவன். இந்த ஓடிஜி அண்ட் பிளெண்டரோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ கேக் வந்து பேக் ஆகி முடித்த உடனே வெளியே எடுத்து கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுருங்க. ஒரு டூத் பிக்கை உள்ளே விட்டு பாருங்கள், க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா கேக் வந்து பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறமா சைடில் லைட்டாக நைஃப் வச்சு ரன் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக பேக்கிங் பேன்லேருந்து அன்மோல்ட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஹோல் ஆரஞ்சு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ்குள்ளாடி 1 ஹவரில் பேக் பண்ணி முடிச்சிடலாம். பேட்டர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ஆகும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் செம்ம சாஃப்டாக இருக்கும், செம்ம மாய்ஸ்டாக இருக்கும், ஒரு ஓவர் ஸ்வீட்டாக இருக்காது. டீ, காஃபி கூட சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு கேக்கு. ஃபுல்லாக ஆரஞ்சோட அரோமா, ஆரஞ்சோட ஃப்ளேவரோடு இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. நம்ம முழு ஆரஞ்சு போட்டாலுமே அந்த கசப்பு வந்து இதில் இருக்கவே இருக்காது. ஸோ மைல்ட்லி ஸ்வீட்டான ஒரு ஹோல் ஆரஞ்சு கேக் வந்து ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள்.